உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இனிய பரிசுத்தமான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் நம்மை கிருபையாக வழிநடத்தி கடந்த 7 மாதங்கள் ஆசீர்வதித்து 8வது மாதத்திலே நுழையும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த நாட்களிலே அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலிருந்து நாம் சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பில் படிக்கிறோம் என்றால், ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரின் நடபடிகள் என்ற தலைப்பின் கீழே நாம் பாடங்களை படிக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இதற்கு காரணமாக இருக்கிற எஸ்டிஏ பந்திங் திருச்சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போதகரையும் சபை குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இணைந்திருக்கிற எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், ஆதி சபையில் ஆனந்த தைலம் என்ற தலைப்பின் கீழே முன்மாரியை பற்றி நான் படிக்க போகிறோம். போன வாரம் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஆதி சபையின் ஆயுதம் என்று ஜெபத்தை குறித்து நான் போன வாரம் படித்தோம். ஆங்கிலத்தில் இதனுடைய தலைப்பு என்னவென்றால், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் இன் தி ஏர்லி சர்ச். லூக்கா 24ஆம் அதிகாரம் 52 மற்றும் 53ஆம் வசனங்கள் நமது மைய வசனம். அவர்கள் அவரை இயேசுவை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும், அதாவது அனுதினமும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்று லூக்கா சுவிசேஷம் முடிவடைகிறது. அன்பானவர்களே, ஆதி திருச்சபை வல்லமை வாய்ந்த திருச்சபையாய் விளங்கியது. அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனந்த தைல அபிஷேகமாக அவர் அன்று இறங்கினதாலேயே மாபெரும் சபை புரட்சி, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் திருச்சபையில உண்டாயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, 1ஆம் நூற்றாண்டில் முதல் கிறிஸ்தவ திருச்சபையில், அதாவது திருச்சபை அன்று கிரியை செய்த அதே ஆவியானவர் கடைசி நூற்றாண்டின் கடைசி திருச்சபையிலும் கிரியை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிரம்பி வழிவதற்கு பாத்திரங்கள் தான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அது எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா? ஜெபத்தோடு நாம் படிப்போமா? கண்களை மூடுவோம். எங்க நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக துதிக்கிறோம். ஆவியானவரின் நடபடிகள் என்ற தலைப்பின் கீழே அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலிருந்து சில பாடங்களை நாங்கள் படிக்கிறோம்ப்பா. இந்த கடைசி நாட்களுக்கு, கடைசி திருச்சபைக்கு அவசியமான பாடங்களை முதல் திருச்சபையிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களோடு பேசும். ஆவியானவர் மெல்லிய சத்தத்தால் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்த தைல அபிஷேகம் யாருக்கு? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verse 9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த வசனத்திலிருந்து தான் ஆனந்த தைல அபிஷேகம் அப்படின்னு பார்க்கணும். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். இயேசுவானவர் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை இயேசுவானவர் வெறுத்தார். ஆதலால் தேவனே, அதாவது தேவனாகிய இயேசுவே, உம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய 12 சீஷரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். என்ன அர்த்தம்னா, 12 சீஷர்களுக்கு கிடைக்காத அபிஷேகம் இயேசுவுக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? வசனம் பாருங்களேன். அப்போஸ்தல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பரிசுத்த ஆவியாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணினார். அதான் அந்த வசனத்துக்கான அர்த்தம். வசனம் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆவியானோட அபிஷேகம் இயேசுவின் மீது இருந்ததுனால தான் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே, பிதாவாகிய தேவனும் கூட இருந்தாரு, ஆவியானவராகிய தேவனும் கூட இருந்தார்.
அவர் இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்பானவர்களே, நம்ம சுற்றித் திரிகிறோம். நன்மை செய்கிறவர்கள சுற்றித் திரிகிறோமா? ஆவியானுடைய வல்லமை நம் மீது இருந்தால்தான் நன்மை செய்கிறவர்களாய் நம்ம சுற்றித் திரிய முடியும். இயேசு அப்படித்தான் சுற்றித் திரிந்தார். இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர், அதாவது இயேசுவானவர், தேவனுடைய வார்த்தைகளை, பிதாவின் வார்த்தைகளை பேசுகிறார். தேவன், பிதாவாகிய தேவன் அவருக்கு, குமாரனுக்கு தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசுவின் மற்ற சீஷர்களுக்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் கூட அந்த ஸ்லாக்கியம், அந்த ஆவியானவரை ஆனந்த தைல அபிஷேகம் பெறக்கூடிய ஸ்லாக்கியம் உடனே கிடைக்கல. ஏனென்றால் இயேசுவை போல் அவர்கள் 12 பேரும் சரி, அப்புறம் மற்ற சீஷர்களும் சரி, இயேசுவை போல் அவர்கள் நீதியை நேசிக்கவும் இல்லை, அக்கிரமத்தை வெறுக்கவும் இல்லை. அப்ப பாருங்களேன், எபிரேயர் 1:9 படி நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்போருக்குத்தான் ஆனந்த தைல அபிஷேகம் நிறைவாக பொழியப்படும். ஆக ஆதி சீஷர்கள் ஒழுகும் பாத்திரங்களாக இருந்தபடியால் அந்த அபிஷேகம் இயேசுவுக்கு கிடைத்தது போல அவர்களுக்கு கிடைக்கவில்லை. விளங்குது உங்களுக்கு? இயேசுவானவருக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிச்சு, 12 சீஷர்களுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. சரிங்களா? ஏனென்றால் அவர்கள் அக்கிரமத்தை வெறுக்கவில்லை. டிஎல் மூடி அடிக்கடி சொல்வாராம், we are leaky vessels அப்படின்னு சொல்வார். நாம் ஓட்டை பாத்திரங்கள், நாம் ஒழுகும் பாத்திரங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். உண்மைதானே? நம்மெல்லாம் ஓட்ட பாத்திரம் தான். அதனாலதான் நாம் நீதியை விரும்ப முடியாமல் தவிக்கிறோம், அக்கிரமத்தை வெறுக்க முடியாமலும் தவிக்கிறோம். அப்படியானால் ஆனந்த தைல அபிஷேகத்துக்கான ஆயத்தம் தேவை. யாருக்கு தேவைப்பட்டுச்சு? 1ஆம் நூற்றாண்டு சபைக்கே தேவைப்பட்டுச்சு. எஜமான் இயேசு பெற்ற அதே அபிஷேகத்தை அவரது முதல் சபை பெறுவதற்கு ஆயத்தம் தேவைப்பட்டது. என்ன ஆயத்தம் என்று கேட்கிறீர்களா? இதய ஆயத்தம், ஹார்ட் ப்ரிப்பரேஷன், அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம். அன்பானவர்களே, மருத்துவ உலகத்துல மிகவும் பெரிய மேஜர் ஆபரேஷன், மிகப்பெரிய அறுவை சிகிச்சை எது அப்படின்னா இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் சொல்றாங்க, இருதய அறுவை சிகிச்சை. அதுபோல ஆவிக்குரிய இருதய சிகிச்சை தான் ஆதி சபைக்கும் அவசியப்பட்டது. 3.5 ஆண்டுகள் இயேசுவுடன் இருந்த 12 பேருக்கும் இருதய பிரச்சனை இருந்தது. அவர்களில் ஒருவன் யூதாஸ் அகால மரணம் அடைந்து விட்டான். 120 சீஷர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இருதய பிரச்சனை இருந்தது. இயேசுவோடு இருந்த 12 பேருக்கும் சரி, ஆதி திருச்சபை என்று சொல்லக்கூடிய 120 பேருக்கும் சரி, இந்த இருதய பிரச்சனை இருந்தது. பொதுவாக இதயத்தில் அடைப்பு, மாரடைப்பு, இதுதான் பெரிய பிரச்சனை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஆதி சபையாருக்கு என்னென்ன இருதய அடைப்புகள் இருந்தன அப்படின்னு பார்க்கலாமா? இதயத்தில் ஓட்டைகளும் அடைப்புகளும் என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு ஆதி சபையாருக்கு? ஆதி சபையாரிடம் காணப்பட்ட பிரச்சனைகளை பைபிள்ல இருந்தும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன ஆவியிலிருந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1, ஆதி சபையார்கிட்ட என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. நோ ஃபெல்லோஷிப். அவங்ககிட்ட இருதய பிரச்சனை, நோ ஃபெல்லோஷிப். கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை, ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாயும் இல்லை. அப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவினை மனப்பான்மை தான் இருந்தது. பாருங்களேன், மார்க் 9ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், 12 பேரை பார்த்து. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். எப்படி பேச முடியும்? அவங்க பேசிக்கிட்ட விஷயமே வேற. என்ன பேசினாங்க? ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். வழியில் உங்களுக்கு இதுதான் பேச்சு. நீ பெரியவனா, நான் பெரியவனா, இதுதான்.
நீங்க எப்படி சபையில் இருக்கு, நீ எழுறா நான் எழுறான், நீ ட்ரெஷரா நான் ட்ரெஷரா, இருக்கா இல்லையா? பெரியமானவர்களே, இதான் நம்முடைய பிரச்சனை. இதே பிரச்சனை தான் ஆதி சபையிலையும் இருந்தது. ஐக்கியம் இல்லை. இரண்டாவது இருதய பிரச்சனை. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்மை இல்லை. நோ ஹியூமிலிட்டி. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினவர் யார்? இயேசு. அவருடைய சீஷர்களிடம் தாழ்மை இல்லை. இருந்தது என்ன? பெருமை, பிடிவாதம், கோபம் எல்லாம் இருந்துச்சு. 1-2 வசனங்கள் பாருங்களேன். லூக்கா 9:54 அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும், இந்த 2 பேருக்கு பேரு இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு பைபிள் படிக்கிறோம். மார்க் 3:14 அதை கண்டபோது யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இந்த சமாரியா வழியா இயேசுவின் சீஷர்களும் போறதுக்கு அந்த ஊர் மக்கள் இடம் கொடுக்கல. அப்ப என்ன நடக்குது? இவங்க சொல்றாங்க, யாக்கோபு யோவானும், ஆண்டவரே, எலியா செஞ்ச மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இறங்க வச்சு நாங்க இந்த சமாரியா பட்டணத்தை எரிச்சிரவா? பாத்தீங்களா கோபம். யோவான் 18:10 பாருங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி, கெத்செமனே தோட்டத்துல பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது இந்த வலது காது அருந்து போகிற அளவுக்கு வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். பாத்தீங்களா, காதை வெட்டிட்டார் பேதுரு. அப்ப பாருங்களேன், உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை, பிடிவாதம், பெருமை, கோபம், சண்டை குணம் இதெல்லாம் இருந்துச்சு. அவருடைய இருதய பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதி சபை அல்லது சீஷருடைய இருதய பிரச்சனை. ஆத்ம பாரம் இல்லை. நோ சோல் பர்டன். இயேசுவே தேவாட்டுக்குட்டி, மெசியா என்று பிறரை இயேசுவிடம் நடத்தும் அந்த ஆத்ம பாரம் அப்போஸ்தலரிடம் இல்லை. சரிங்களா? அப்படியானால் என்ன இருந்துச்சு? ஆதிக்க மனப்பான்மை மட்டுமே இருந்தது. டிசைர் ஃபார் சுப்ரிமசி. நான் மேல இருக்கணும், நான் மேல இருக்கணும், நான் முதல்ல இருக்கணும். சரிங்களா? இதான் இருந்துச்சு அவங்ககிட்ட. தங்களை குறித்த பாரம் தான் அவங்களுக்கு இருந்ததை ஒழிய பிறரை குறித்த பாரம் அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய சபைகளை கூட பாருங்களேன், இதுதான் பிரச்சனை. புதுசா விசுவாசிகள் வந்துடவே கூடாது, வந்துட்டா நமக்கு முக்கியத்துவம் போயிருமே அப்படின்னு பயப்படக்கூடிய பழைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். மார்க் 10:35-36 பாருங்களேன். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். சரிங்களா? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். 37 வசனம். அதுக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க, என்ன சொன்னாங்க? மார்க் 10:37 வாசிக்கலாமா? இந்த 2 பேரும் கேட்டாங்களாம், யாக்கோபும் யோவானும் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்? வலது பக்கத்துல இடது பக்கத்துல நாங்க 2 பேர் உட்காரணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 10:37. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது வாரசத்திலும் ஒருவன் உமது இடது வாரசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். யாக்கோபு யோவான் ஜீசஸோட ரைட் லெஃப்ட்ல நாங்க தான் உட்காரணும். சரிங்களா? அப்ப பாருங்க, ஆத்ம பாரம் இல்ல, அவர்களை குறித்த பாரம் தான் அவர்களுக்கு இருந்தது. இருதய பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம். தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் 10 நாட்கள் பரிசோதனை என்பது போல ஆதி சபையாருக்கும் 10 நாட்கள் ஆண்டவர் கொடுத்தார். இதய ஆயத்த நாட்களாக தேவன் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பரமேறி சென்றார். அவர் போனதிலிருந்து 10 நாட்கள் என்ன செய்தார்கள்? ஆதி சபையார் எல்லாரும் இதய ஆயத்த நாட்களாக அந்த நாட்களை பயன்படுத்தினார்கள். லூக்கா 24
49 வசனம் வாசிப்போமே. லூக்கா 24 49 வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால், அதாவது பரிசுத்தாவியினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். சரிங்களா? அதே மாதிரி 52 53 வசனங்கள். லூக்கா 24 கடைசி வசனங்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, அது இயேசுவானவர் பரமேறி போகும் பொழுது அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை நாட்கள்? 10 நாட்கள், 10 days. அன்பானவர்களே, இதய ஆயத்த நாட்கள். சரிங்களா? அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே, அதான் அந்த 10 நாட்கள், சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சரிங்களா? அப்போ எல்லாரும் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? அதனால் உண்டான விளைவு என்ன? ஆண்டவர் சொன்ன மாதிரியே எருசலேமை விட்டு போகாமல் உன்னதத்தின் பலனுக்காக பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்காக காத்திருந்து ஜெபித்தார்களே. என்ன நடந்துச்சு? நம்பர் 1, ஐக்கியம் பிறந்தது. ஃபெலோஷிப் வாஸ் பார்ன். பாருங்களேன், என்ன செஞ்சாங்க? அந்த ஐக்கியம் அவங்களுக்கு வந்த உடனே தேவனிடம் அவர்கள் கிட்டி சேர்ந்தனர். They drew nearer and nearer to God. Acts of the Apostles பக்கம் 37 வாசிக்கிறோம். அது மட்டுமா, சகல வித்தியாசங்களையும் எல்லா மேலாதிக்க ஆசைகளையும், மேலாதிக்க ஆசைனா நான் தான் மேல இருக்கணும், நான் தான் தலைவர், நான் தான் மூப்பர். பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்க எல்லா இடத்துலையும். ஆனா வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட மேலாதிக்க ஆசைகளையும் அகற்றிவிட்டு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் அவர்கள் மிகவும் நெருங்கி வந்தனர். Putting away all differences, all desire for the supremacy, they came close together in Christian fellowship. பார்த்தீங்களா? முதல்ல அது இல்லை, தேவன்ட்டே ஐக்கியம் இல்லை, ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அது வந்துருச்சு. சரிங்களா? பாருங்களேன், எலன் ஒயிட் இவாஞ்சலிசம் என்ற புத்தகத்தில் சொல்றாங்க, பக்கம் 409, மை பிரதரன் பைண்ட் அப் வித் லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். என் சகோதரரே, சேனைகள் தேவனாய் கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். லெட் him be your fear and let him be your dread. அவரே உங்கள் பயபக்தியும் உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. The time has come for his work to be enlarged. அவருடைய ஊழியம் விரிவடைய வேண்டிய காலம் வந்து விட்டது. Troublous times are before us. இக்கட்டான காலங்கள் நமக்கு முன்பு இருக்கின்றன. But if we stand together in Christian fellowship, none striving for supremacy, God will work mightily for us. பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் ஒன்றாக இணைந்து நின்றால், இந்த போட்டா போட்டி இல்லாம, பதவி ஆசை இல்லாம இணைந்திருந்தால் தேவன் நமக்காக மிக வல்லமையாய் கிரியை செய்வார். அப்ப தெரியுமா ஏன் ஆண்டவர் இன்னும் வல்லமையா கிரியை செய்யல தெரியுமா? பிரச்சனை நம்மகிட்ட கிறிஸ்தவ ஐக்கியம் இல்லை, எல்லாம் போட்டா போட்டி, பதவி வெறி, அப்படித்தான் எனக்கு இருக்கு. சரிதானே? ஆனால் இது ஆதி அப்போஸ்தலரிடம், ஆதி சீஷரிடமும் ஆதி சபையாரிடம் இருந்துச்சு. ஆவியானவர் வந்தாரு, எல்லாம் சரியாச்சு, இருதய பிரச்சனை சரியாயிற்று. 2வது என்ன பிறந்தது? தாழ்மை பிறந்தது. ஹியூமிலிட்டி வாஸ் born. எப்படி? மெய்யான மனம் திரும்புதலுடன் அவர்கள் தங்கள் இருதயங்களை தாழ்த்தி தங்கள் அவிசுவாசத்தை அறிக்கையிட்டனர். They humbled their hearts in true repentance and confessed their unbelief. Acts of the Apostles பக்கம் 36 வாசிக்கிறோம். மெய்யான மனம் திரும்புதல் அதான் நமக்கு தேவை. அதனாலதான் சுயநலம் மறைந்தது, சுத்த இதயம் பிறந்தது. ஆவியானவர் தாமே அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்தார், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்.
சரிங்களா? ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாத்திட்டார். வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 36 மன்னிக்கவும், எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பார்த்தீங்களா? இருதய மாற்று அறுவை சிகிச்சை. அப்போ நம்ம மனசு என்ன மனசு? கல் மனசு. சரிங்களா? இது எப்படி மாற்றணும்? சதையான இருதயமா மாற்றணும். யார் செய்வா? ஆவியானவர் செய்வார். எப்போ? மெய்யான மனம் திரும்புதலோடு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். முதல்ல எப்படி இருந்துச்சு? ஒரே இருதயம் கிடையாது. இப்போ ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சுயநலம் இல்ல, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று படிக்கிறோம். எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? இருதய மாற்று அறுவை சிகிச்சை. 3வது என்ன பிறந்தது? ஆத்தும பாரம் பிறந்தது. சோல் பர்டன் வாஸ் born. எப்படி பாருங்கள், ஹெல்மெட் எழுதுறாங்க. ஆத்துமாக்களின் ரட்சிப்பை குறித்த பாரத்தால் அவர்கள் அழுத்தப்பட்டவர்களாக இருந்தனர். They were weighted with the burden of the salvation of souls. Acts of the Apostles பக்கம் 37. அந்த ஆத்தும பாரம் வந்துருச்சு. முதல்ல தங்களை குறித்தான் பாரம். அவங்களுக்கு என்ன பாரம் இருந்துச்சு? நாற்காலி பாரம். அந்த பக்கம், நான் இந்த பக்கம், ரைட்டு லெஃப்ட், அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு அதே பிரச்சனை தான். நாற்காலி பாரம் தான் இருக்கிறது. ஆத்தும பாரம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து பாருங்க. அதே ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 37. ஆயத்தம் செய்திருந்த இந்த நாட்களானது 10 நாட்கள் ஆழமான இதய ஆயத்த நாட்களாக இருந்தன. சீஷர்கள் தங்களது ஆவிக்குரிய அவசியத்தை உணர்ந்து ஆத்தும ஆதாயம் செய்யும் பணியில் தங்களை தகுதிப்படுத்துவதற்கான பரிசுத்தமான அபிஷேகத்துக்காக கர்த்தரை நோக்கி கதறினார்கள். சரிங்களா? ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். எதற்காக? இந்த ஆத்தும ஆதாய ஊழியத்தை செய்யணும் என்பதற்காக. சரிங்களா? முதல்ல அந்த ஆத்தும பாரம் இல்லை, இப்போ அந்த ஆத்தும பாரம் உண்டாகிவிட்டது. ஆங்கிலத்தில் படிக்கலாமா? These days of preparation were days of deep heart searching. The disciples felt their spiritual need. இப்பதான் உணர்றாங்க ஆவிக்குரிய தேவை. And cried to the Lord for the holy unction that was to fit them for the work of soul saving. சரிங்களா? ஆண்டவர் அந்த இருதயத்தை இவ்வளவு அழகா மாற்றுகிறார். ஆண்டோட சம்பவத்தில் யோசித்து பாருங்க. கெஞ்சி மண்டாடும், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் நிலைமை எவ்வளவு கேடு உள்ளதா இருக்கிறது. இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. அப்படிதான் படிச்சோம். எரேமியா 17:9 போன வாரம் படிச்சோம்ல. கேடுள்ள இருதயம் நம்முடைய இருதயம். அப்ப அந்த இருதயம் பக்குவப்பட வேண்டும். அப்பதான் ஆனந்த தைல அபிஷேகம், ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுவார். சரி, ஆதி சபையில் ஆனந்த தைல அபிஷேகத்தின் அபாரமான விளைவுகள். சரிங்களா? ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்து தங்களை தாழ்த்தி ஜெபித்த பொழுது விளைவுகள் என்னென்ன? நிறைய விளைவுகள் சொல்லலாம். 1-2 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். முதலாவது, ஒரே லட்சியம், ஒன் ஆம்பிஷன். பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லட்சியங்கள் ஆதி சபையாருக்கு இருந்துச்சு. ஆனால் பெந்தேகோஸ்து நாளில் இருந்து அவர்களுக்கு ஒரே லட்சியம் ஆதி சபையாருக்கு பிறந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா? வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய குணத்தின் சாயலை வெளிப்படுத்துவதும் அவரது ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக உழைப்பதுமே விசுவாசிகளின் லட்சியமாக இருந்தது. ஒரே லட்சியம் தாங்க. One interest prevailed, one subject of emulation swallowed up all others. The ambition of the believers was to reveal the likeness of Christ's character and to labor for the enlargement of his kingdom. சரிங்களா? இயேசுவின் குணத்தை வெளிப்படுத்தணுங்க. அவருடைய ஊழியத்தை செஞ்சு அவருடைய ராஜ்யத்தை பெருசாக்கணும். அவ்வளவுதான் நோக்கமே. சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சபையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? யோசித்து பாருங்க. எல்லாருக்குமே தேவன் கேட்கிற கேள்வி, நம்முடைய லட்சியம் என்ன?
ஆதி சபையாருக்கு அந்த லட்சியம் வந்துருச்சுங்க. நமக்கு வந்து விட்டதா? நமக்கு அலட்சியம் தான் இருக்கு, லட்சியம் இன்னும் வரல. ரெண்டாவது அபாரமான விளைவு என்னன்னு பாருங்களேன். ஒரே நாளில் ஆயிரங்கள் அறுவடை. thousands were harvested in one day. படிக்கலாமா? ஒரு மேற்கோள் அதுல இல்ல, நான் இங்க இருந்து வாசிக்கிறேன். அருளப்பட்ட ஈவை அவர்கள் பற்றி கொண்டனர், ஆவியானவர் அவர்கள் பற்றி கொண்டனர். அதை தொடர்ந்தது என்ன? வல்லமையினால் புதிதாக கூர்மையாக்கப்பட்டு பரலோகத்தின் மின்னல்களினால் பதப்படுத்தப்பட்ட ஆவியின் பட்டயமானது நம்பிக்கையின்மையை பிளந்து ஊடுருவிச் சென்றது. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானவர்கள் மனமாற்றம் அடைந்தனர். They grasped the imparted gift. And what followed? The sword of the Spirit, newly edged with power and bathed in the lightnings of heaven, cut its way through unbelief. Thousands were converted in a day. அன்பானவர்களே, அவங்க இருதயம் எல்லாம் பக்குவப்பட்டது. ஆவியானவரை ஊற்றினார் பரலோகத்தின் தேவன். என்ன நடந்துச்சு? ஆவியின் பட்டயமான வசனத்தை தைரியமா எடுத்து பேசுறாங்க. அப்படி பேசின பொழுது நம்ம ஒவ்வொன்றா ஒரு ஸ்லைடை பார்ப்போம். அந்த ஆவியின் வல்லமையினாலே ஆவியானுடைய வசனத்தை கொண்டு என்ன பண்ணாங்களாம்? பிரசங்கம் பண்ணாங்க. நம்பிக்கையின்மையை கிழித்து கொண்டு சத்தியம் பரவியது. ஆயிரங்கள் ஒரே நாளில் மனமாற்றம் அடைந்தார்கள். முந்தின ஸ்லைடு போவோம். அதுல ஒரு வாசகம் வாசிக்கிற பாருங்க. யூத மார்க்கத்தின் பலமான கோட்டையாக இருந்த எருசலேமில் ஆயிரக்கணக்கானவர்கள் நசரேயனாகிய இயேசுவே மேசியா என்று தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டனர். In Jerusalem, the stronghold of Judaism, thousands openly declared their faith in Jesus of Nazareth as the Messiah. Acts of the Apostles பக்கம் 44. முதல்ல படிச்ச வாசகமும் அதே தான். Acts of the Apostles பக்கம் 38. ஆயிரங்கள் ஒரே நாளில் மனமாற்றம் அடைந்தனர். ஆயிரக்கணக்கான யூதர்கள் இயேசுவே மேசியா என்று அறிக்கையிட்டார்கள். அன்பானவர்களே, ஒரே நாள், ஒரே பிரசங்கி, ஒரே நாள் பெந்தேகோஸ்தே நாள், 50ஆம் நாள். சரிங்களா? ஒரே ஒரு பிரசங்கி பேதுரு, ஒரே ஒரு பிரசங்கம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகார அனுபவம் முதல் திருச்சபையின் வரலாற்றில் பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவமாக இன்றும் பிரகாசிக்கிறது. அது முன்மாறி என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த முன்மாறியை பெற்றதுனால என்ன நடந்துச்சு பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பேதுருவின் வார்த்தையை ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த அனுபவம் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஆவியானவர் இறங்கினாரே, அது முன்மாறி என்று சொல்லப்படுகிறது. உலக முடிவுக்கு முன்பாக கடைசி திருச்சபையானது பின்மாரியை பெற்று ஊழியத்தை நிறைவு செய்யும். அன்பானவர்களே, நம்மிடத்தில் ஐக்கியம் இல்லை, தாழ்மை இல்லை, ஆத்தும பாரம் இல்லை. நம்முடைய பாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்காலியை பிடிக்கணும் அப்படின்னு இருந்தா ஆவியானவர் வேலை செய்வாரா? பிரியமான தேவ பிள்ளைகளே, சபைகளில் அடுத்த எலெக்ஷன் எப்போ வரும், அடுத்து அந்த பதவியில் நான் எப்போ உட்காரலாம், இந்த பதவியில் என்னமோ பதவியில் உட்காந்து பெருசாக சாதிக்கிற மாதிரி யோசித்து பாருங்க. நம்முடைய நிலைமை, நம்முடைய இருதயம் எவ்வளவு கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது. மூப்பர்களா சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் அதிகாரம் செலுத்துறோம். வெளியில் போய் தான் ஊழியம் செய்யறோமா? இல்ல. எப்படிங்க பின்மாரியை பெற முடியும்? யோசித்து பார்ப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, முன்மாறி பின்மாறி இது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மாறி என்றால் மழை, மழையும் மழையை பொழிய பண்ணுகிறவரும். வேதாகமத்தில் மழை என்பது கர்த்தரை ஆவியானவரை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உன்னோட வசனங்கள் பார்க்கலாமா? ஓசியா புத்தகத்தில் 6வது அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3 ஆகிய வசனங்களை பாருங்களேன். போடுங்க, அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஓசியா புத்தகத்தில் ஓகே
இதை பார்த்துட்டோம். மழை என்றால் கர்த்தரை ஆவியானவர் குறிக்கும் சொல். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆண்டவர் எப்படி வருவாராம்? ஆவியானவர் எப்படி வருவார்? மழையைப் போலவும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆவியானவர் முன்மழையைப் போலவும் பின்மழையைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் அப்படின்னு பார்க்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். அங்க படிக்கிறோம். ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தண்ணீர், மழை, இது எல்லாமே ஆவியானவர் குறிக்கும் சொற்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், ஆசீர்வாதம்னா பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பல நேரங்களில் பிரியமானவர்களே, ஆசீர்வாதம்னு நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்கிறோம். காரு, பங்களா, வீடு, இதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆவியானவர் தான் ஆசீர்வாதம். மழையும் அவரே, மழையை பொழிய பண்ணுகிறவரும் அவரே. சில வசனங்கள் பாருங்களேன். எரேமியா 14:22 படிக்கிறோம். வசனம் சுருக்கமா பார்ப்போம். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? மழையை யாராவது அந்நிய தெய்வங்கள் கொடுக்க முடியுமா? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். மழையை கொடுக்கிறவர் யாருங்க? தேவன். இன்னொரு வசனம், எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான ஆவியானவர் பொழியப்படுவார். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரம் மழை. அந்த மழையையும் விவசாயத்திற்கு அவசியமான முன்மழையையும் பின்மழையும், அதான் முன்மாறி பின்மாறின்னு சொல்றோம். ஆவிக்குரிய வாழ்வுக்கு அத்தியாவசியமான முன்மாறி பின்மாறி அனுபவங்களையும் நமக்கு கொடுப்பவர் ஆண்டவரே ஆவார். ஆண்டவர் தான் நமக்கு மழையை கொடுக்கிறாரு. சரிங்களா? முன்மாறி பின்மாறியை கொடுக்கிறார் விவசாயத்துக்கு. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் முன்மாறி பின்மாறியை அவர் தான் கொடுக்கிறார். முன்மாறியை பற்றி மாத்திரம் பார்ப்போம், பின்மாறியை இனிமேல் படிப்போம் வருகிற நாட்களில். முன்மாறி என்றால் என்ன? எப்பொழுது பொழியும்? The early rain or the former rain அப்படின்னு சொல்லுவாங்க. பருவ காலங்களுக்கு ஏற்ப பாலஸ்தீனாவிலே பொழியும் முன்மாறி பின்மாறியானது சில ஆவிக்குரிய உண்மைகளை உணர்த்துவதற்கு உதாரணமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்மாறி பின்மாறி இந்த ரெண்டையும் வச்சு சில ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பாருங்களேன், கடைசி கால சம்பவங்கள் புத்தகத்துல லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ் பக்கம் 188 வாசிக்கிறோம். கிழக்கத்திய நாடுகளிலே முன்மாறி விதைப்பின் காலத்திலே பெய்யும். விதைக்கிற காலத்துல முன்மாறி பெய்யும். விதைத்திருக்கின்ற விதை முளைப்பதற்கு அது அவசியமாயிருக்கின்றது. இந்த முன்மாறி அவசியம். இப்படிப்பட்ட வளப்படுத்தும் மழையினுடைய செல்வாக்கின் கீழ் இளஞ்செடிகள் முளைவிட ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும். சரிங்களா? பாலஸ்தீனாவில்னு வச்சுக்கோமே, எருசலேம் பகுதிகளில் அந்த முன்மழை பெஞ்சாதான், சரிங்களா, அந்த விதை என்ன செய்யும்? நல்லா முளைச்சு வரும். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த முன்மாறி ஃபார்மர் ரெயின் ஆர் த ஏர்லி ரெயின் எப்பொழுது பொழியும் என்றால் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பொழியும். சரிங்களா? சரி, இந்த முன்மாறியின் முக்கியமான வேலை என்ன பாருங்களேன். நிலத்தை ஈரப்படுத்தி விதைப்புக்கு பண்படுத்தும். நிலத்தை நல்லா ஈரமாக்கி மென்மையாக்கணும் இல்லை, அப்பதான் விதைப்புக்கு அந்த நிலம் பண்படும். விதை முளைத்து வெளிவர தகுதிப்படுத்தும். எது? அந்த முன்மாறி, முன்மழை. இந்த முன்மாறியின் அவசியம் இது ஆவிக்குரிய ரீதியா பார்ப்போம். ஆவிக்குரிய ரீதியாக நெசசிட்டி ஆஃப் தி ஏர்லி ரெயின். அநேகர் பெருமளவில் முன்மாரியை பெற தவறிவிட்டனர்.
தேவன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற சகல நன்மைகளையும் அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை. அந்த குறைபாடு பின்மாரியின் போது நிறைவாக்கப்படும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அவர்கள் மிக பயங்கரமான ஒரு தவறை செய்கின்றனர். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம முன்மாரியின் அனுபவத்தை பெற்று இருந்திருக்கணும். ஆனா இன்னும் அந்த ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் நாம் பெறவில்லை. ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். சரிங்களா? நிறைய நினைச்சிட்டு இருக்கிறோம், பின்மாரி ஊற்றப்படும் பொழுது பரிசுத்தாவியான பிற்பாடு ஊற்றப்படுவார், அப்ப எல்லாம் சரியா போயிடும். Many have in a great measure failed to receive the former rain. They have not obtained all the benefits that God has thus provided for them. They expect that the lack will be supplied by the latter rain. They are making a terrible mistake. Testimonies to ministers பக்கம் 507. இப்போ என்கிட்ட குறைகள் இருக்கிறது, என்னோட குணத்தில் குறைபாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் அப்புறம் சரியாயிரும். பின்மாரி ஊற்றப்படும் பொழுது எல்லாம் கரெக்ட் ஆயிரும். நான் போய் பேசுகிறேன், போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஆவியானவர் வரும்பொழுது சரியாயிரும் பின்மாரி ஊற்றப்படும் போது அப்படின்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவர்களுடைய மாபெரும் தவறு. சரிங்களா? இன்னொரு வாசகம் பாருங்களேன். பரம தரிசனங்கள், ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 81. மிக தேவையான ஆயத்தமாய் இருத்தலை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிற அநேகரை நான் கண்டேன். இன்னைக்கு அநேகர் ஆயத்தமாகுதலை அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்கள் மறுமலர்ச்சியும் பின்மாரியும் கிடைக்க போகும் காலத்தை நோக்கி இருந்து தேவனுடைய அந்த நாளில அவருக்கு முன்பாக நிற்கவும் அவரது பார்வையில வாழவும் அது தங்களை தகுதி உள்ளவர்களாக்கும் என நினைத்தார்கள். இப்போ ஆயத்தம் இல்லை, அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோம். பின்மாறி வரும்பொழுது அந்த மறுமலர்ச்சி நமக்கு உண்டாகும், அப்போ எல்லாமே கரெக்ட் ஆயிரும். ஏற்கனவே படிச்சதான், அது இன்னொரு விதமா சொல்றாங்க. செய்ய வேண்டியதான தேவையான ஆயத்தத்தை அவர்கள் அலட்சியம் செய்து விட்டார்கள். சொன்னேன்ல, லட்சியம் இல்லை, அலட்சியம்தான். ஆதலால் தேவனின் பார்வையில வாழ தகுதியுள்ளவர்களாவதற்கு நிச்சயமாக பெற வேண்டிய அந்த மறுமலர்ச்சியை அவர்களால் பெற முடியவில்லை. ஆங்கிலத்தில் படிப்போமா? ஆங்கிலத்தில் பாருங்க. I saw that many were neglecting the preparation so needful and were looking to the time of refreshing and the latter rain to fit them to stand in the day of the Lord and to live in his sight. Oh, how many I saw in the time of trouble without a shelter. இப்பவே ஆயத்தம் இல்லை அப்படின்னா இக்கட்டு காலத்தில் பாதுகாப்பே இருக்காது. They had neglected the needful preparation. Therefore, they could not receive the refreshing that all must have to fit them to live in the sight of a holy God. பார்த்தீங்களா? அந்த ஆயத்தம் இப்பவே நாம் செய்தால்தான் பின்மாரியை பெற முடியும். இக்கட்ட காலங்களில் தேவனுடைய பார்வையில நிலைத்து நிற்க முடியும். பார்த்தீங்களா? ஆதி திருச்சபைக்கும் அந்த ஆயத்தம் இல்லை. அதனால ஆண்டவர் 10 நாட்கள் ஆயத்தம் கொடுத்தார். சரிதானே? அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு அந்த ஆயத்தம் இருக்கிறதா? முன்மாரிக்கு முன்பாக இயேசு செய்ய சொன்னதை சீஷர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். என்ன சொன்னாரு? எருசலேம் விட்டு போகாதீங்க, தரித்திருங்கள் அப்படின்னார். உன்னதத்தின் பலனை பரிசுத்தாவியானவர் பெரும் வரைக்கும் காத்திருங்கள் சொன்னார். அவர்கள் எருசலேமில் தரித்திருந்து தேவாலயத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆவியின் மழையை முன்மாரியாக பெற்றனர். சரிதானே? பின்மாரிக்கு முதல் படியான முன்மாரியை நம்ம அலட்சியம் செய்யலாமா? நீங்களும் நானும் பின்மாரியை பெறப்போகிற சபை. அதற்கு ஆயத்தம் அடிப்படை முன்மாரி. முன்மாரியை பெறணும். முதல் மழையை நாம் பெற்றாக வேண்டும். சரி, அது என்ன புரியலையா உங்களுக்கு? இது என்ன முன்மாரியை பெறணும்? படிப்போம், இப்போ உங்களுக்கு புரியும். முன்மாரியின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் தி ஏர்லி ரெயின் ஆர் ஃபார்மர் ரெயின். முன்மாரியின் நோக்கம் என்ன? சகலவிதமான பாவங்களில் இருந்தும் நம்மை சுத்திகரிப்பதே முன்மாரியின் நோக்கமாகும். அதுவே நம்மை பின்மாரிக்கு தகுதியாக்கும். பாருங்களேன், மாரநாத புத்தகத்துல பக்கம் 95 எலன் வைட் எழுதுறாங்க, பரலோகத்திலிருந்து பின்மாரியை பெறுவதற்கு ஆயத்தமாகும் விதமாக எல்லா சுயநலத்திலிருந்தும் நமது இருதயங்களை நாம் வெறுமையாக்கி சுத்திகரிக்கிறோமா? Are we emptying our hearts of all selfishness and cleansing them preparatory to receiving the latter rain from heaven? பார்த்தீங்களா? அப்போ அந்த இருதய ஆயத்தம் அப்படின்னா முன்மாரி பெறுவதற்கான
அந்த முன்மாரியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? சுயநலத்திலிருந்து வெறுமையாக வேண்டும். நம்முடைய இருதயம் வெறுமையாக வேண்டும். இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். பரம தரிசனங்கள்ல பக்கம் 82 பக்கம் 82ல வாசிக்கலாம். ஒவ்வொரு பாவம், பெருமை, தன்னலம், உலக ஆசை, ஒவ்வொரு தப்பிதமான வார்த்தை, செய்கை ஆகிய அனைத்தின் மீதும் வெற்றி கொண்டால் ஒழிய ஒருவரும் அந்த மறுமலர்ச்சியை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை அடையக்கூடாதிருப்பதை நான் கண்டேன். சரிங்களா? ஆங்கிலத்தில் பாருங்க. I saw that none could share the refreshing unless they obtain the victory over every besetment, over pride, selfishness, love of the world, and over every wrong word and action. Early writings, page 71. அந்த refreshing நமக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? ஜெயிக்க வேண்டிய பாவங்கள் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். இந்த ரெஃப்ரெஷிங்ன்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 19, 20 வசனங்களை படிச்சு பாருங்க, தமிழ்ல ஆங்கிலத்தில். சரி, பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த நியாய தீர்ப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சுத்திகரிப்பு மேலே நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல பூமியில நம்மிடத்திலும் நம்முடைய இருதயங்களிலும் சுத்திகரிப்பு நடைபெற வேண்டும். சரிதானே? அந்த இருதய சுத்திகரிப்பு ஆண்டவர் அவசியம்னு கண்டு அந்த ஆதி சபைக்கு அந்த 10 நாட்கள் ஆயத்து நாட்கள் கொடுத்தார் அல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கும் அந்த ஹார்ட் ப்ரிப்பரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நமக்கும் அவசியம். அதனாலதான் ஆண்டவர் இந்த பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம் பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கைகளை சுத்தம் பண்ணுங்க, இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. சங்கீதம் 24 படிச்சு பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபையாருக்கும் அந்த சுத்திகரிப்பு அவசியமாய் இருந்தது. இருந்துச்சுல அவங்களுக்கு? ஒற்றுமை இல்லை, போட்டி பொறாமை, ஆத்தும பாரம் இல்லை, இதெல்லாம் அவங்களுடைய இருதய பிரச்சனை பார்த்தோம். வெளிப்படுத்தல் 3:22 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டு சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் பின்மாரியை பெற ஆயத்தப்படும். அந்த முன்மாரின் அனுபவத்தை இப்பொழுது நாம் அடைந்தாக வேண்டும். எப்படி அடையணும்? திருச்சபையாகவா அல்லது தனித்தனியாகவா? பெந்தேகோஸ்தே நாளில் ஆதி சபையானது முன்மாரியை குறிப்பிடத்தக்க அளவில் பெற்றது. அப்பொழுது ஊழியம் ஆரம்பித்தது, முதல் சபை ஆரம்பித்தது. அதுபோல கடைசி சபையான நாம் பின்மாரியை பெற்று ஊழியத்தை முடிக்கும் முன் தனித்தனியாக முன்மாரியை பெற்று பாவத்தின் மீது ஜெயமுள்ள வாழ்வை வாழ்ந்தாக வேண்டும். தனித்தனியா முன்மாரியை பெறணுங்க. அப்புறம் என்ன செய்வோம்? பின்மாரியை ஆண்டவர் முழு சபையின் மீதும், முழு சபைன்னா இப்போ உலகம் முழுதும் 73 சர்ச்சில் 2 கோடி 2.5 கோடி இருக்கிறாங்க, எல்லாரும் பின்மாரியை பெற்று விடுவார்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்பொழுதே தங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருதய சுத்திகரிப்பில் ஆண்டோடைய கிருபையினால் ஈடுபட்டு யார் தனித்தனியாக ஆயத்தமாகிறார்களோ அவங்க தான் பின்மாரியை பெற முடியும். ஒட்டுமொத்த சபைக்கும், உலகத்தில் இருக்கிற 13 டிவிஷனுக்கும், உலகம் எங்க இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும், எல்லா போதகர்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியை பின்மாரி ஆண்டு ஊற்றி விடுவார். அப்படி கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் ஆயத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தமது முத்திரையும் பின்மாரியும் கொடுப்பார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உள்ளான மனுஷனில் வல்லமையான ஆவியானவர். நீங்க இந்த வார்த்தையை படிக்கணும்னா எபேசியர் 3 அதிகாரம் 16, 17 வசனங்கள் படிச்சு பாருங்க. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். பலவீனமான சரீரத்தை கொண்ட எவரும் மிஷனரி பணியில் ஈடுபட முடியுமா என்ற கேள்விக்கு பதில்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போற மிஷனரியின் சிறப்பம்சம். செவிந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ் மத்தியில ஒரு வெள்ளைக்காரன் நுழைந்து குடிசை போட்டு அங்கே ஊழியம் செய்வதற்காக தங்கியிருந்தான். இதை அறிந்த செவிந்தியர் கூட்டம்
சரிங்களா? அந்த மிஷனரி படம் அங்க இருக்கு பாருங்க, மேல லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. அந்த மிஷனரி அங்க வந்து குடிசை போட்டு தங்குறானே அந்த காட்டுக்குள்ள நம் மத்தியில என்று கண்ட செவிந்தியர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று ஒரு ராத்திரியில புறப்பட்டு சென்றார்கள். கூட்டமா போறாங்க, பயந்துகிட்டே போறாங்க. இந்த வெள்ளைக்காரன் ஏதாவது ஆயுதங்கள் வைத்திருப்பான் என்று நினைத்து கொண்டு இவர்கள் கைகளிலே சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டவர்களாக அந்த மிஷனரியின் குடிசை அருகே எந்த விதமான ஆரவாரம் சத்தம் எதுவும் இல்லாம கிட்டே வந்து சேர்ந்தார்கள். அப்ப வெளியில இருந்து கவனிக்கிறாங்க, குடிசைக்குள்ள இருந்து ஏதோ முணு 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 முணுன்னு சத்தம் கேட்குது. அப்போ மெதுவாக உள்ளே எட்டி பார்க்கிறார்கள். குடிசைக்குள்ளே அந்த வெள்ளைக்கார மனிதன் முழங்கால் படியிட்டு கண்களை மூடிக்கொண்டு தலையை உயர்த்தி உதடுகள் அசைகிறது, ஏதோ அவன் சொல்லிட்டு இருக்கிறான், முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன அர்த்தம்? அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அவர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் உத்து பார்க்கிறாங்க. உற்று பார்க்கும் பொழுது அவனுக்கு முன்பாக, இவர் முழங்கால் படியிட்டு கண்கள் மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருக்கு முன்பாக ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்து தன் நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கிறது. அப்போ வெளியில் உள்ளவங்க நினைக்கிறாங்க, இந்த செவிந்தியர்கள், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த பாம்பே அவனை கொத்தி கடித்து அவன் விஷம் ஏறி செத்து மடிவான் அப்படின்னு செவிந்தியர்கள் எல்லாரும் அப்படியே உத்து குடிசைக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, உள்ள நடக்கிறதுன்னு தெரியல, வெளியே இருக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஆச்சரியம், அந்த பாம்பு சில நிமிடங்கள் கழித்து திரும்பி தன் வழியில வந்த வழியிலே அது திரும்பி போயிருச்சான். இதை கண்ட செவிந்தியர்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அந்த ராத்திரியிலேயே அவர்கள் ஒன்று செய்யாமல் அவங்க இடத்துக்கு ஆச்சரியத்தோட பிரமிப்போட போயிட்டாங்க. அடுத்த நாள் செவிந்தியர்கள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அந்த வெள்ளைக்கார மிஷனரியிடம் வந்தார்கள். வந்துட்டு ஊரெல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? அந்த வெள்ளைக்கார மனிதனுக்குள்ள இருக்கும் ஆவி மிகவும் பெரியது. இவங்கெல்லாம் ஆவிகளை வணங்குறவங்க. இந்த காட்டு மிராண்டிகள், they were spirit worshippers. ஆவிகளை வணங்குகிறவர்கள். அவங்க சொன்னாங்களாம், இந்த வெள்ளைக்கார மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி பெரிய ஆவி என்று பரபரப்போடு பேசிக் கொண்டார்கள். இந்த செய்தி அந்த காட்டு மிராண்டிகளிடையே, பழங்குடி மக்களிடையே பயங்கரமாக படுவேகமாக பரவியது. யார் தெரியுமா அந்த மிஷனரி? எஸ்எம்எஸ், ஸ்காட்டிஷ் மிஷனரி சொசைட்டி மூலமாக ஸ்காட்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு 1743 1743 வருஷம் அனுப்பப்பட்ட டேவிட் பிரைனர்ட் என்ற மிஷனரி தான் 25 வயதுல மிஷனரியாக அனுப்பப்பட்டார். அந்த அவருடைய வருஷம் பாருங்க, 1718 to 1747, 29 வருஷம் தான் உயிரோடு இருந்தார். ஒன்லி 29 இயர்ஸ். அவருக்கு காச நோய் ஒரு பக்கம். இந்த காச நோயினாலே அடிக்கடி இரத்த வாந்தி எடுக்கும் பலவீனமான மனிதர். ஆனாலும் 4 ஆண்டுகளுக்குள்ளே தனது ஊக்கமான ஜெபம் மற்றும் தியாகத்தினால் அநேக செவிந்தியர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினாராம். 29 வயசுல இறந்துட்டார். கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தமா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்பாகவே இறந்து போனார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அறிஞர்கள் சொல்றாங்க, 70 வயதான ஒரு கிழவன் என்னெல்லாம் சாதிச்சிருப்பானோ அதெல்லாத்தையும் 29 வயசுக்குள்ளேயே டேவிட் பிரைனர்ட் ஊழியத்திலே சாதித்து விட்டார் என்று சொன்னார்களாம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவியான விசேஷித்த ஆவி இருந்தது. அப்படிதான் பைபிள் படிக்கிறோம். அதனால் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட்டவராக அவர் விளங்கினார். கெபிக்குள்ளேயும் சிங்கங்கள் இருந்துச்சு. அவரை சுற்றி அந்த அரண்மனையிலேயே நிறைய சிங்கங்கள் இருந்துச்சு. சரிதானே? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் சிங்கங்கள் இருக்கிறது, கெபிக்குள்ளேயும் சிங்கங்கள். சரிதானே? நமக்குள்ளேயும் பல வியாதிகள், போராட்டங்கள்லாம் இருக்கு. நம்ம சுத்தியும் நிறைய பாடுகள், போராட்டங்கள் மற்றவர் மூலமா இருக்கத்தான் செய்கிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆனாலும் இதெல்லாம் ஜெயித்தார் தானியேல். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவி அவருக்குள்ளாக இருந்தார். தேவன் தமது பரிசுத்த ஆவியை யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? 2 வசனங்கள் சொல்லுதுங்க.
ஒன்று, தேவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, லூக்கா 11:13. இன்னொன்று, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அப்போஸ்தலர் 5:32. தேவன் கீழ்ப்படிவது என்ன? தேவன் நேரடியாக வந்து சொல்லுவார், அவருடைய வசனத்தின் வழியாக தான் பேசுவார். இந்த வசனங்களை பாருங்களேன், இந்த வசனங்களை வாசிப்போம். லூக்கா 11:13 வாசிக்கிறோம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? கேட்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவி எனக்கு தாரும். டெய்லி கேட்குறோமா? இல்லையே. எனத்து ஊழியம் நடக்கும்? நம்ம குடும்பம் எப்படி சாட்சியா இருக்கும்? யோசித்து பாருங்க. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் பரிசுத்தாவி, ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பரிசுத்தாவி. இந்த வசனத்தை மூல பாஷையில படிச்சீங்கன்னா, வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு தான் பரிசுத்தாவி. அடுத்த வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி. யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுத்தாவி. எவ்வளோ சத்தியங்களை கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம், வசனங்களை வாசிக்கிறோம், பாடங்களை படிக்கிறோம். கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்தாவி. பிரியமான தேவ பிள்ளைகளே, முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற நாம் முன்மாரியாம் முதல் மழையை இப்பொழுதே பெற்று, பின்னர் பின்மாரியாம் கடைசி மழையை அபரிமிதமாக பெற்று, தேவனுக்கென்று வல்லமையாய் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து தேவராஜ்ய பிரவேசத்திற்கு ஆயத்தமாவோமாக. முன்மாரியை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் படித்தோம். பின்மாரியை பற்றி இனிமேல் படிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த ஓய்வு நாள் ஆரம்பத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஆதி சபையில் ஆண்டவர் வசனம், த லார்ட்ஸ் ஸ்வோர்ட் ஆர் த லார்ட்ஸ் வேர்ட் இன் த ஏர்லி சர்ச் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5-6 வாரங்கள் தொடர்ந்து படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை ஒரு முறையாவது முழுக்க வாசிக்க இந்த நாட்களில் முயற்சி பண்ணுவோம். ஆதி சபையிலிருந்து நம்முடைய சபைக்கான பாடங்களை, நமக்கான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆதி சபையில் ஆனந்த தைலம் என்ற தலைப்பில் நாங்கள் அருமையான சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, ஆதி திருச்சபை எப்படியெல்லாம் குறைவுபட்டிருந்தது, நாங்களும் அதே போல ஓட்டை பாத்திரங்களாக, ஒழுகும் பாத்திரங்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் பலவீனப்பட்டிருக்கிறது, எங்கள் இருதயங்களில் அடைப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்துங்க. எங்களுக்கு இந்த நாட்கள் ஆயத்த நாட்கள், கிருபையின் நாட்களை தந்திருக்கிறீர். இந்த ஆயத்த நாட்களை நாங்கள் கருத்தாக பயன்படுத்தி ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்து எங்கள் கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாற ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்யும். கர்த்தாவே, முன்மாரின் அனுபவத்தை நாங்கள் அடைந்தாக வேண்டும். பின்மாரிக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். தகப்பனே, இந்த பாடங்களை தொடர்ந்து எங்களுக்கு உணர்த்துங்க. எங்களை பலவீனங்கள், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாமை, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம பாரமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எங்கிட்ட காணப்படக்கூடிய பெருமை, பிடிவாதம், கோபம், இதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உம்மை போல், உம்முடைய குமாரனே கிறிஸ்துவை போல் எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கணும். ராஜா, இந்த நாளிலே இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த சத்தியங்கள் எங்களுடைய உள்ளங்களை தொடட்டும். எங்கள் இல்லங்களில் இந்த சத்தியங்கள் துணிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்கள் சாட்சிகளாய் விளங்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். உடைய முன்மாரின் அனுபவத்தை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களை இருதயங்கள் எல்லாம் பக்குவப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த பாடங்களை, ஆவியானவரின் நடபடிகள் பாடங்களை இன்னும் எங்களுக்கு தேவன் அற்புதமாய் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலோ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தெய்வதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.